ஹலோ பீப்புள் அண்ட் மேக்கிஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா டேரிஃப். இந்த டேரிஃப்ன்றது நீங்கள் நியூஸில் கண்டினியூஸாக வந்து பார்த்தோம்னாக்கா அதாவது கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அமெரிக்கா வந்து இவ்வளோ ஏற்றிட்டாங்க, இவ்வளோ இறக்கிட்டாங்க, இவ்வளோ ஏற்றிட்டாங்க. மோஸ்ட்டாக அவங்க இறக்கிருக்கவே மாட்டாங்க, ஏற்றி தான் இருப்பாங்க. ஸோ அப்படி ஏன் ஏற்றிட்டே இருக்காங்க, எதுக்காக ஏற்றிட்டு இருக்காங்க, என்ன ரீசன், எதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் வாங்க, லெட்ஸ் கெட் இன் டு திஸ் வீடியோ. ஸோ என்னன்னா டேரிஃப். இந்த டேரிஃப் அப்படின்றதுனா ஒரு கண்ட்ரிக்கும் இப்போது நான் உங்களுக்கும் அதாவது நம்ம கண்ட்ரியில் ஒரு ப்ராடக்ட் வந்து மேக் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து சேருதுன்னா அதுக்கு நம்ம டேக்ஸ் கட்டுவோம். ஆனால் இதுவே வேற ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து பார்த்தோம்னாக்கா ப்ராடக்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா அதை வந்து டேரிஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டேரிஃப் வந்து நீங்கள் கண்டினியூஸாக வந்து கேள்விப்பட்டு இருந்திருப்பீங்க. இந்தியாவுக்கு வந்து இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 100% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 50% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக இந்த மாதிரி நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஸ்ப்ரெட் ஆனதில் இது வந்து உண்மையான ஒரு விஷயம். ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி ஏற்றிட்டே இருக்காரு. அதாவது எகென்ஸ்ட் இந்தியா மட்டும்தான் இப்படி பண்ணிட்டு இருக்காரு ட்ரம்ப். ஸோ ஏன் இப்படி பண்ணுறாங்க, எதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நாளாவது யோசிச்சிருக்கீங்களா? ஸோ எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னா இந்தியாவிட்ட இருந்து எதுவுமே அதிகமாக அவங்க வாங்குறதில்ல. அதாவது இந்தியா வந்து பார்த்தோம்னாக்கா மேக்ஸிமம் அமெரிக்கா கிட்டேருந்து இம்போர்ட் மட்டும் தான் பண்ணுறாங்க. அதிகமாக அமெரிக்காவுக்கு அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதே கிடையாது. எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறது கிடையாது கம்பேர்டு டு அதர் கண்ட்ரிஸ். ஸோ வேற ஒரு கண்ட்ரிஸ் கூட தான் இந்தியா வந்து பார்த்தோம்னாக்கா அதிகமாக எக்ஸ்போர்ட்டேஷன் வச்சுருக்காங்க. பட் அமெரிக்காவோட அதிகமாக இல்லை. ஸோ அதனாலேயே ட்ரம்ப் வந்து பார்த்தோம்னாக்கா இந்தியா கிட்டேருந்து நமக்கு எந்த ப்ராடக்ட்டுமே வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் தங்களுடைய ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னாக்கா அதாவது தங்களுடைய சொந்த சுயலாபத்திற்காக அவங்களுக்கு வந்து டேரிஃப் வந்து ஏற்றிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னாக்கா யார் எஃபெக்ட் பண்ணுன்னா வேர்ல்டு கண்ட்ரியே, அதாவது வேர்ல்டுலேயே வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப ஏற்றும். ஏன்னா ஒரு கண்ட்ரி அதிகமாக டேரிஃப் வாங்கினாங்கன்னா அவங்க ஒட்டுமொத்த இக்கனாமியை வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப டிவால்வ் ஆகும். அதாவது ரொம்ப வந்து பார்த்தோம்னாக்கா இறங்கிட்டே போகும். ஏன்னா இதனால் மற்ற கண்ட்ரிஸுக்கு கொடுக்கும்போது அவங்களுடைய இதை கொஞ்சம் ஏற்றி விற்க வேண்டியதாக இருக்கும் ப்ராஃபிட்லாம். ஸோ இதனாலேயே வந்து பார்த்தோம்னாக்கா டேரிஃப் அப்படின்றது ஒரு முக்கிய பங்காற்றிட்டு இருக்கு. ஸோ இதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போது ரஷ்யா கிட்ட சைனா கிட்டேயும் இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னாக்கா அமெரிக்கா வந்து செஞ்சுருக்காங்க. ஒரு டைம் சைனாவில் வந்து பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரி செய்ய 100% ஏற்றும் போது சைனா வந்து பார்த்தோம்னாக்கா 300% வந்து ஏற்றிட்டாங்க. அதாவது மினரல்ஸ் வந்து அதிகமாக சப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்கா வந்து பார்த்தோம்னாக்கா ஓடிட்டாங்க, சைனா வந்து அடித்து விரட்டி விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்போத்துலேருந்து சைனாவும் அமெரிக்காவும் வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு ஸ்மூத்தியான டேரிஃப் வந்து பார்த்தோம்னாக்கா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ரெண்டு பேருமே ஈக்குவலான இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்களுடைய டேரிஃப் வந்து பார்த்தோம்னாக்கா ஈக்குவலாக இருக்கும். ஸோ இவங்க ஒரு டேரிஃப் ஏற்றினாங்கன்னா இவங்க ஒரு டேரிஃப் வந்து பார்த்தோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தோம்னாக்கா சைனாவும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ரஷ்யா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரஷ்யா வந்து பார்த்தோம்னாக்கா அதிக நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படின்றத சொல்லிட்டு வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதனாலேயே வந்து பார்த்தோம்னாக்கா அமெரிக்கா வந்து பார்த்தோம்னாக்கா ரஷ்யா கிட்ட வந்து பார்த்தோம்னாக்கா பேசுறதுக்கே தயங்குவாங்க. ஏன்னா அவங்க வந்து அதிகமான நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுருப்பாங்க. எந்த வார் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அமெரிக்கா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமாக எந்த ப்ராஃபிட், அதாவது எந்த ஒரு கண்ட்ரி வந்து இவால்வ் ஆகிட்டு இருக்கோ ஸோ அந்த கண்ட்ரியை பார்த்துட்டு அவங்களுடைய நெத்தி போட்டிலே அடிக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய முக்கியமான டார்கெட்டாகவே இருக்குது. ஸோ இதனால் யார் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா மக்கள் தான் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா ஒரு கண்ட்ரி வந்து அதிகமாக டேரிஃப் அப்படின்றது ஏற்றுறாங்கன்னா அந்த டேரிஃப் வந்து யார் மேலே விடினா அந்த டேரிஃப் வந்து நம்ம மேலே டாக்ஸ்ன்ற பேரில் வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப அதிகமாகவே இறங்கும். ஸோ இதனால் வந்து பார்த்தோம்னாக்கா பையிங் பவராக இருக்கட்டும் சேலிங் பவராக இருக்கட்டும் ரெண்டுமே ரொம்ப லோ ஆகிட்டே இருக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு கண்ட்ரியோட இக்கனாமியே வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப டிக்ரீஸ் ஆகும். இப்படியெல்லாம் வந்து பண்ணுறது ட்ரம்ப் வந்து இதெல்லாம் பண்ணுறது பார்த்தோம்னாக்கா ஒரு நாட்டோட இக்கனாமி அதாவது அடி வயிற்றுல கை வைக்கிற மாதிரி தான். ஸோ இது சைனா கிட்ட பண்ணும்போது தான் அடித்து துரத்தி விட்டாங்க ட்ரம்ப்பை. ஆனால் இதையே தொடர்ந்து வந்து பார்த்தோம்னாக்கா ட்ரம்ப் வந்து பார்த்தோம்னாக்கா இந்தியா கிட்ட பண்ணிட்டு இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. H1B விசா அப்படின்றது வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப அதிகமான ஒரு தொகை கொடுத்து வாங்க வேண்டியதாக இருந்தது. ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 88 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமான மடங்குல வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப ஏற்றுனாங்க. ஸோ இந்த மாதிரி டெவலப் ஆகிட்டு இருக்க ஒரு கண்ட்ரி கிட்ட ப்ராஃபிட்டில் வந்து கை வச்சா ஸோ இவங்களுடைய இக்கனாமியும் வந்து ரொம்ப டிவால்வ் ஆகும். ஸோ இதனால் மற்ற கண்ட்ரிக்கும் வந்து பார்த்தோம்னாக்கா அவங்க அதிகமான சப்ளை பவரை வந்து கொடுக்க முடியாமலே இருக்கும். ஸோ இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் இந்த டேரிஃப் வந்து ட்ரம்ப் ஏற்றுறதுனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு ஒப்பீனியனையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வைங்க. ஸோ நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அதிலிருந்து இந்த வீடியோவில் நான் பிரேக் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ.